உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 அன்று 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். இதை கண்டகச்சனி என்று கூறுவார்கள். குரு வீட்டில் சனி சஞ்சரிக்கப் போவதால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே நேரம் ஆரோக்கிய தொல்லை வரும். மருத்துவ செலவால் மனக்குழப்பம் ஏற்படும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். வீண் விரயங்கள் அதிகரிக்காமல் இருக்க சுபவிரயங்களை மேற்கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தில் சனி. மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பச் சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். கடுமையாக முயற்சித்தும் ஒரு சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு உடல்நிலையில் ரண சிகிச்சை கூட ஏற்படலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவை நடைபெறும். பொதுவாகவே இதுபோன்ற நேரங்களில் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். சனியின் பார்வை பலன்கள். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 1, 4, 9 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே உடல்நிலையில் மிக கவனம் தேவை. உற்சாகம் குறையலாம். உள்ளத்தை வாட வைக்கும் சம்பவங்கள் கூட நடைபெறலாம். தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள். திடீர் மாற்றங்களும் உங்களை திணறடிக்கும். குடும்ப உறவில் விரிசல்கள், கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றம் போன்றவை நிகழலாம். உத்தியோகத்தில் எதிர்பாராத விதத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் ஏற்பட்டு மனக்கவலையை கூட்டும். சனியின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். கடல் தாண்டி செல்வதில் தாமதங்கள் உருவாகும். புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவோடு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. 9ஆம் இடத்தில் சனி பார்ப்பதால் பாக்கியஸ்தானம் பலப்படுகிறது. எனவே தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மற்றவர்களை கூட்டு சேர்க்கும் போது அவர்களின் ஜாதகத்தையும் பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்து இலாக்கா மாற்றம் கிடைக்கும். அலுவலக பணி சார்பாக அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். வாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு அது கைகூடும். பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். அதிகார அந்தஸ்தை தக்க வைத்துக்கொள்ள பெரும் முயற்சி எடுக்க நேரிடும். சனியின் பாதசார பலன்கள். அதாவது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திர காலில் சஞ்சரிக்கிறார். 6/3/2026 முதல் 1/4/2026 வரை சஞ்சரிக்கிறார். இந்த காலத்தில் வரவு செலவுகள் கொஞ்சம் சரளமாக இருக்கும். பெற்றோர் வழி ஆதரவு ஏற்படும். பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும். என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இப்பொழுது பல மடங்கு உயர்ந்து லாபத்தை கொடுக்கும். திருமண முயற்சியிலிருந்து தடையாகலும். பிள்ளைகள் அயல்நாடு சென்று படிக்கவோ பணிபுரியவோ நினைத்தால் அதற்கான முயற்சி கைகூடும். மொத்தத்தில் இக்காலம் இனிய காலமாகவே அமையும். அடுத்ததாக சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் 2/4/2026 முதல் 19/3/2027 வரை சஞ்சரிக்கிறார். இக்காலத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. கடன் சுமை கூடும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. குடியிருக்கும் வீட்டாலும் சில பிரச்சனைகள் ஏற்படும். பொதுவாழ்வில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். முன்னேற்றத்தில் சிறு சிறு குறுக்கீடுகள் வரலாம். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வது அரிது. வழக்குகள் இழுபறி நிலையில் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் வந்து மனதை கலங்கச் செய்யும். அடுத்ததாக சனி பகவான் ரேவதி நட்சத்திர காலில் 20/3/2027 முதல் 23/4/2028 வரை சஞ்சரிக்கிறார். இக்காலத்தில் பொருளாதார நிலை திருப்தி தரும். புனித பயணம் அதிகரிக்கும். எதையும் உடனடியாக செய்து பாராட்டு பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கடனை திருப்பி செலுத்துவீர்கள். வீடு இடம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். வெளிநாட்டு அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். பொதுநலத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைவார்கள். குரு பயிற்சி காலம். மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பயிற்சியாகிறார். 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு செல்கிறார். லாபஸ்தானம் பலப்படுவதால் செய்யும் தொழில் சிறப்பாக இருக்கும். 2027 ஜூன் மாதம் சிம்மராசிக்கு செல்லும் குரு விரயஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். எனவே விரயங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காது. 2027 நவம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு வரும் குரு ஜென்ம குருவாக மாறுகிறார். எனவே நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும்.
உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். ராகு கேது பயிற்சி காலம் 13/11/2026 அன்று மகர ராசிக்கு ராகுவும் கடகராசிக்கு கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். திருமண முயற்சி கைகூடும். 11இல் சஞ்சரிக்கும் கேதுவால் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். தொழிலை விரிவு செய்ய நினைப்பவர்களுக்கு அது கைகூடும். வராத பாக்கிகள் வசூலாகும். பரிகாரம்: புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பெருமை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.